ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வார சந்தையில் போய் காய்கறி வாங்கி அதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் 1 வீக்குக்கு அப்படின்றது தான் நம்ம கண்டென்ட். என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். பார்க்கும்போது அப்படியே லைக் ஒன்று ஷேர் ஒன்று கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காய்கறியை ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்கறியை இந்த மாதிரி பத்திரப்படுத்தி வச்சோம்னா கண்டிப்பாக 1 வீக்குக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் ஆனாலும் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது சந்தையில் போயிட்டு நம்ம காய்கறி வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை. அதை வீட்டில் வந்து அப்படியே போட்டு வைக்காமல் என்னென்ன காய்கறியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா காய்கறி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃப்ரிட்ஜை திறந்து நம்ம பார்க்கணும். ஃப்ரிட்ஜில் ஏதாவது காய்கறி இருக்கா, இந்த வாரம் நமக்கு என்ன காய்கறி தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா காய்கறி வாங்க போன இடத்துல எல்லா காய்கறியும் பார்த்துட்டு மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்தோம்னா அது 2 வீக்ஸுக்கு கண்டிப்பாக இருக்காது, கெட்டு போயிடும், வாடி போயிடும். ஸோ லிஸ்ட்டு போட்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகாது. என்னென்ன காய்கறி ஒரு வாரத்துக்கு வேணும்னு லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து நான் இப்போ வெங்காயமெல்லாம் பாருங்கள் தனியாக ஒரு கூடையில் எடுத்து வச்சுட்டேன். கோஸையும் ஒரு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் பிச்சுட்டு மேல் பகுதியில் லைட்டாக கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துட்டு வச்சிட்டோம்னா கெட்டு போகாது. கோஸெல்லாம் இது 2 வாரத்துக்கு வரும், இது அப்படியே வச்சுக்கலாம். கேரட்டு மேலையும் கொஞ்சம் மேல் தலையிலையும் வால்லையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதுவும் வேஸ்ட் ஆகாது. பூண்டெல்லாம் எடுத்து ஓப்பனாக ஒரு ட்ரேயில் போட்டு வைக்கணும். பூண்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெங்காயமெல்லாம் இப்போ நான் வந்து வெண்டைக்காய் தான் எடுத்து கவரில் தனியாக போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கவர்லாம் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது நிறைய கவர் வரும். அதெல்லாம் வந்து மளிகை சாமானை எடுத்து பாட்டிலில் போட்டுட்டு இந்த கவருங்களை தூக்கி குப்பையில் போடாமல் தனியாக பத்திரமா எடுத்து வச்சோம்னா காய்கறி வாங்கிட்டு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா காய்கறி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு தனித்தனியாக பெரிய பெரிய டப்பா எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கவருங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு இந்த கவரில் இந்த காய்கறிங்களை போட்டு வச்சிருவேன். நான் இப்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, முள்ளங்கி, பீன்ஸு எல்லாம் வாங்கியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு கூட வாங்கிட்டு வந்தேன். வாங்கும்போது வீடியோ எடுக்க முடியல, சொன்னேன் இல்லையா, மழைன்றதுனால நான் வீடியோ எடுக்காமல் வீட்டுக்கு வந்து இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்றதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மலிவாக கிடைக்கும். அதாவது உழவர் சந்தையிலையோ வார சந்தையிலையோ நம்ம போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு வாரத்துக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா சேமிக்கலாம், கண்டிப்பாக சேமிக்கலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் நேரடியாக வியாபாரிகள் அவங்கக்கிட்டேயே காய்கறி விற்கிறவங்கக்கிட்டேயே போய் வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். இதே வந்து நம்ம மளிகை கடை, அதாவது காய்கறி வண்டி, இல்லை நம்ம ஊருக்கே வண்டியெல்லாம் தேடி வரும், அதுக்கெல்லாம் அங்கெல்லாம் வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அது அவங்க வீட்டுக்கு வண்டி வர்றதெல்லாம் அவங்க பெட்ரோல் சார்ஜ் எல்லாம் வச்சு தான் அதில் விற்பாங்க. இதே போயிட்டு நம்ம சந்தையில் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மலிவாக தான் கிடைக்கும். வார சந்தை ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். அந்த என்ன நாள்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் வாங்கினீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப மலிவாக வாங்கிட்டு இதில் ஒரு 200 ரூபா 300 ரூபா வாரத்துக்கு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இதே காய்கறி வண்டியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக 600 ரூபா 700 ரூபா ஆகும். இவ்வளோ காய்கறி இதெல்லாம் நம்ம வந்து 500 ரூபா 400 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே இவ்வளோ காய்கறியும் வாங்க முடியும். பீன்ஸு, கேரட்டு எல்லாமே 20 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கும்போது அதுக்கு நமக்கு மலிவாக தான் கிடைக்கும். கண்டிப்பாக கூறு கட்டி வச்சுருக்கும் போது அது நல்லா இருக்கா, எல்லாருமே கூறு கட்டி வச்சுருப்பாங்க. சில இடத்துல வாடி போனது கெட்டு போனதெல்லாம் கூறு கட்டி வைப்பாங்க. அதை பார்த்து நல்லா இருக்கிறதா நம்ம வாங்கிடணும். கொஞ்சம் லேட்டாக போனோம்னா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த வார சந்தையில காய்கறி போடுவாங்க. அதனால கொஞ்சம் மலிவா கூறு கட்டி அப்படி அப்படியே வச்சு வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நம்ம போயிட்டு முன்னாடி இருக்கிற கடைகள்லேயே வாங்காமல் ஃபுல்லாக போயிட்டு சந்தையை ஒரு தடவை சுற்றி பார்க்கணும்.
எந்த இடத்துல மலிவாக கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கிட்டு வரணும். இப்போ பீன்ஸ் எல்லாம் நான் வந்து காம்பு இருக்கு இல்லையா, காம்பை நல்லா கத்தி வச்சு எல்லா காம்பையும் அதுலேருந்து நார் வரும் அதெல்லாம் தனியாக எடுத்துட்டு பீன்ஸை நல்லா கவரில் போட்டு கட்டி வைக்கணும். பச்சை மிளகாயை காம்பு உடைச்சி வச்சுட்டோம் பாருங்க. இஞ்சி கூட வாங்கிட்டு வந்தேன் 10 ரூபாய்க்கு. அதை வந்து தோலை உரிச்சிட்டு அப்படியே வச்சோம்னா தேவையான டைம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியை தான் நான் வந்து சீவிட்டு இருக்கேன், தோலை சீவிட்டு இருக்கேன். இப்போ காய்கறி வாங்கும்போது நம்ம பார்க்கும்போது சந்தையில் மலிவாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய வாங்க தோணும். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு என்ன சமைக்க போகிறோம், ஒரு வாரம் ஃபுல்லாகவும் காய்கறியும் சமைக்க போகிறது இல்லை. சில நாளில் நான்வெஜ்ஜுன்னு சமைப்போம் வாரத்தில். ஸோ அந்த நாளை விட்டுட்டு நமக்கு மீதி நாளில் என்னென்ன வேணும், நான் வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், கேரட்டு எல்லாமே இவ்வளவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 4 நாளைக்கு இது குழம்புக்கும் இதுலேயே எடுத்துக்கலாம், பொரியலுக்கும் இதில் மாற்றி வச்சுக்கலாம். கூட்டுக்கு தேவையான ஐட்டம் இன்னைக்கு நான் வாங்கலை, ஏன்னா மழைன்றதுனால நிறைய ஐட்டம் வாங்க முடியலை. கொஞ்சம் இவ்வளோ போதும் எனக்கு ஒரு வாரத்துக்கு, இதுவே மீதி வரும். அதனால இது மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி நான் இந்த வாரம் வாங்கலை, ஏன்னா போன வாரம் வாங்கின தக்காளி நிறையவே இருக்குது. அதனால தக்காளி இந்த வாட்டி வாங்கலை, தக்காளி நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம்னு விட்டுட்டேன். கேரட் பீன்ஸ் எல்லாம் அதிகமாகவே வாங்கிட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சேமியா, நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நான் கேரட்டு பீன்ஸ் அதிகமாக போட்டுக்குவேன். கேரட் வந்து 1 கேஜி வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா 1 கேஜி 50 ரூபான்னு கிடைக்கும்போது இது வந்து கேரட் அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சீசனபிள் வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கும், அதாவது இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் 10 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம கிடைக்கும்போது வாங்கிக்கணும். இது எப்போவுமே கிடைக்கும், ரொம்ப மலிவாக கிடைக்கும்போது அதை வாரத்தில் 1 தடவை 2 தடவை செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி என் பசங்க இதெல்லாம் அதிகம் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் வாங்கலை. நீங்கள் போயிட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மலிவாக இருக்கும். வாரத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி 200 ரூபா 300 ரூபா நீங்கள் மிச்சம் படுத்தலாம். வண்டிக்காரன் வருவான், காய்கறி வண்டியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட இப்படி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம ஒரு நாள் விட்டோம்னா கூட கண்டிப்பாக இது வாடி போயிடும். நான் ஃபர்ஸ்டே வாங்கிட்டு வந்து இதை நெக்ஸ்ட் டே தான் ரெடி பண்ணுறேன். அப்போவே எனக்கு புதினாலாம் கொஞ்சம் வாடிடுச்சு. புதினாலாம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நம்ம கஷ்டம் பார்க்காம அன்னைக்கு வந்த உடனேயே புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு நாள்லேயே புதினா, இப்போ அடிக்கிற வெயிலில் மழை பெஞ்சாலும் பகல்லாம் நல்ல வெயில் அடிக்குது, புதினாலாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி காம்பு உடைச்சி நான் வந்து கவரில் போட்டு கட்டி வச்சிருவேன். நீங்கள் வேணும்னா, உங்களுக்கு வேணும்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உருவி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குழம்புல போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி காம்போடு வச்சுட்டு எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். கொத்தமல்லியும் சேர்த்து கருவேப்பிலையோடய சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். புதினா மட்டும் தனியாக ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம வந்து இதை சோம்பேறித்தனம் பார்க்காம வாரத்தில் ஒரு தடவை சந்தையில் போயிட்டு இதுக்கு கொஞ்ச நேரம் டைம் செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சமாக நம்ம வாரத்தில் சேமித்து வச்சிடலாம். கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒன்றாவே சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு காய்கறி வாங்கி வச்சிட்டோம்னா வாரத்தில் நம்ம இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன சமைக்கலாம் அப்படின்ற கஷ்டமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா லேடிஸுக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பிளானாக இருக்கும். கீரை எல்லாம் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து காய்கறி தோட்டத்துலேருந்து வரும். அப்பப்போ கீரை வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. அன்னைக்கு செலவு ரொம்ப மிச்சமாக இருக்கும். கீரை வாங்கி அன்னைக்கு கீரையை செஞ்சிடலாம். கீரை பக்கத்துலேயே எங்களுக்கு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால் நான் கீரையும் இன்னைக்கு வாங்கிட்டு வரல. கத்திரிக்காயும் பக்கத்தில் தோட்டக்காரங்க எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப கம்மியாக தருவாங்க. அதனால் கத்திரிக்காய் நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரல. இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் இப்போ ரொம்ப மலிவாக இருக்கும். இல்லைன்னா சில டைமில் கத்திரிக்காயெல்லாம் 160 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இதுதான் சீசனபிள் வெஜிடபிள். இப்போ சீசனில் கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ வாங்கி நீங்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இன்னைக்கு நான் சந்தையில் முன்னாடி சொன்ன மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக எல்லாம் நம்மளும் சாப்பிடணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதுல எல்லாம் நிறைய இரும்பு சத்து இருக்கு. இப்போ இருக்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. மரவள்ளி கிழங்கெல்லாம் சிப்ஸாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோம்னா சாப்பிட்றது இல்லை. கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் இந்த அதாவது ஏஜிங் ப்ராசஸை ரொம்ப டவுன் பண்ணும். நமக்கு வயசான தோட்டம் வரவே வராது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு நல்ல இளமையா இருக்கலாம். நம்ம தோல் சுருங்காம பாதுகாக்கும். அதனால சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்ருங்க. ஒரு கூறு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த வாரத்துல 2 தடவை அதை செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா பசங்க சாப்பிட போறது இல்லை. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு நம்மளும் ஒவ்வொரு பீஸை சாப்பிட்டோம்னா அந்த வாரத்தில் 2 தடவை சக்கரவள்ளி கிழங்கு 20 ரூபாய்க்கு வாங்கினா வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நான் கவரில் போட்டுட்டு இருக்கிறத நம்ம மாடு இருக்கும் இல்லையா, நம்ம பக்கத்து வீடுகளில் கண்டிப்பாக ஒரு ஊரில் மாடு எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கும். அவங்களுக்கு இதை நம்ம கொடுத்துடலாம். காய்கறி க்ளீன் பண்ணும்போது நம்ம இதை எடுத்து வச்ச வேஸ்ட்டு இதை எடுத்து குப்பையில் போடாமல் இந்த மாட்டுக்கு இதை கொடுத்துடலாம். நம்ம இப்போ மாட்டுக்கும் எடுத்து வச்சாச்சு, குப்பையும் தனியாக வச்சாச்சு. இங்கே பாருங்க எல்லா காய்கறியும் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு. பூண்டு, உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா 2த்தையும் ஒன்றா போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி தனித்தனி ட்ரேயில் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். காய்கறி வாங்கி வைக்கிறதுக்கு டப்பா தேவையில்லை. இந்த கவரே நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கண்டென்ட் என்னோட சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.